தலைப்புச் செய்தி. வணக்கம். வெற்றியை நோக்கிய பயணம். SKTV ஃபர்ஸ்ட் செய்திகள். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட். செய்திகள் வாசிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன். தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் கலந்துரையாடல் இன்று மயிலம்பாவளியில் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்று குழு உறுப்பினர் திலகநாதன் அவர்கள் தலைமையில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர், மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினருமான தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர்களான தோழர் பிரபு, தோழர் சுசாதரன், தோழர் கமல்ராஜ், தோழர் ரத்னசிங்கம், தோழர் பேபியன் மற்றும் செங்கலடி பிரதேச தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் மற்றும் பெரும் அளவிலான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள், இந்த துரதிர்ஷ்டவசமான அரசியல் ஆட்சியில் இருந்து விடுபட்டு தமது பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து திசை காட்டி சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு மக்களிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார். அத்தோடு தோழர் திலகநாதன் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது, தமிழ் முஸ்லிம் மக்கள் அனுரகுமாரவை ஏன் தெரிவு செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில் 76 வருடங்களுக்கு பிறகு சாதாரண ஒரு குடிமகன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முதலாவது சந்தர்ப்பம் இது எனவும், இதனை சாதாரண மக்களாகிய நாங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும், தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக மாத்திரமே தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த தோழர் பிரபு, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேர்தலை நடத்துவாரா இல்லையா என்ற கேள்விக்கு மத்தியில் தற்போது ஆகஸ்ட் 21ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதனை சாதகமாக நாங்கள் பயன்படுத்தி தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக அனைவரும் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுது இந்த தேர்தலை எப்படா தடுக்கிறது அப்படின்ட்டு ராஜபக்சாக்கள் செய்யாத சதி இல்லை, ரணில் விக்ரமசிங்கா செய்யாத பித்தலாட்டம் இல்லை, எல்லாமே செஞ்சானுங்க. என்ன, அதாவது நீதிமன்றத்துக்கு போனானுங்க, என்ன அதில் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு 2 பேர் போனானுங்க. அது இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் அவர் சொன்னார், என்ன அது இல்லாமல் இப்போ 22வது திருத்த சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இப்போ இன்னைக்கு இருக்கின்ற பிரதி போலீஸ் மா அதிபருக்கு பதிலாக பிரதி போலீஸ் மா அதிபரை ஒருவரை நியமிக்க முடியாது, அவரை நீக்கிக்க முடியாததன் காரணமாக தேர்தலை நடத்த முடியாதென கூறுகின்ற ஒரு செயற்பாட்டினையும் கூட இவர்களால் முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கப்படுகின்றன. ஆனால் அது எதுவுமே செல்லுபடியாகாது. ரணில் விக்ரமசிங்கா போட்ட முட்டி எல்லாமே உடைச்சி நொறுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால வேண்டி இந்த முட்டையும் உடைச்சி நொறுக்கிவிட்டு எதிர்வரும் 21ஆம் தேதி செப்டம்பர் 21 கட்டாயம் தேர்தல் இடம்பெறும். அதுக்கு நம்ம தயாராகணும். தயாராகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், நாளைக்கு வருமானுங்க உங்களுக்கு பின்னுக்கால் யாரு பிரதான வேட்பாளராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க வரும். நான் தான் தமிழ் மக்களுடைய நண்பன். அப்போ தமிழ் மக்களுக்கு இருக்கும் என்னத்தா இருந்தாலும் யானைக்கு பின்னுக்கால ஓடின பழக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. அல்லது நான் தான் பிரேமதாசாவிட்ட மகன் சொல்லி சஜித் பிரேமதாசா வருவான். நாங்கள் தேடி பாருங்கம்மா, கடந்த இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு எத்தனை வருஷம், 48 வருஷமா பார்லிமெண்ட்ல இருந்தேன், 6 தடவை பிரதமராக இருந்தேன், அது இல்லாமல் அமைச்சராக எதிர்கட்சி தலைவராக பல தடவை. 1970ஆம் ஆண்டில் ஒரு சாதாரண ஊழியர், தாய் இதுவரை படிக்க தெரியாத ஒரு தாய், எழுத்தறிவு என்பது அவருக்கு குறைவு. அப்படி சாதாரண ஒரு குடும்பம். இதுவரையில் நீங்கள் ஜனாதிபதியாக யாரை பார்த்திருப்பீர்கள்? ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்த்திருப்பீர்கள், அதே மாதிரி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களை பார்த்திருப்பீர்கள். இப்படியே நாங்கள் நிறைய ஜனாதிபதிகளை பார்த்திருக்கின்றோம். அந்த அனைத்து ஜனாதிபதிகளும் பணம் படைத்த, வசதி படைத்த, வர்க்க ரீதியாக உயர்மட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். ஆனால் 76 வருடங்களுக்கு பிறகு முதல் தடவையாக
என்னையும் உங்களையும் போன்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிடுகின்றார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களது உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு ஜனாதிபதி வேட்பாளர். இதுவரையில் ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற யாரும் சாதாரண மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் யாரும் இருக்கவில்லை. அப்படி என்றால் இந்த நாட்டில் ஊழல்கள் நடைபெறுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த நாட்டில் மத்திய வங்கி கொள்ளையிட இடம்பெறுவதற்கு சாத்தியமில்லை. எண்ணெய் சம்பந்தப்பட்ட கொள்ளைகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை. பெரிய வெங்காயத்தை 90 ரூபாய்க்கு ஹாபருக்கு வரும்போது 400 ரூபாய் விலை கொடுத்து நாங்கள் வாங்குகின்றோம். இல்லையாயின் மீண்டும் நாங்கள் மிகவும் பாரதூரமான பிரச்சனைக்கு சந்திக்க வேண்டி ஏற்படும். மீண்டும் பொருளாதாரம் கட்டியெழுப்ப முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடும். ஆகவே எமது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தோழர் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துவதன் மூலமாக இந்த நாட்டின் இறுதி கால பகுதியை மீட்டெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். தெரியும், அவரை பற்றி உங்களுக்கு நன்றாகவே அறிந்திருக்கும். பல நாடுகள் இன்று அவரை வரவேற்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இவரது எங்களோட கட்சியின் கொள்கையும் தோழரின் செயற்பாடுகளும் தான். இந்த கட்சி ஒரு நேர்மையான ஒரு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு கட்சி.